நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தா, எங்க இருக்கீங்க? வாங்க வெளியே. ஆட்டி மாப்பிள்ளை வேலை தானே அது? பார்த்தா அம்புட்டு பேத்துக்கு தெரியுது இது இவரு செஞ்ச வேலையாடு. நீதான் தேவையில்லாம ஊரவே கூப்பிட்டு விட்ட. அது இல்லடா, டக்குன்னு பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு, அதான். நல்ல கூத்துமா நீ பண்ணது. நீ தான் காலையில கோலம் போட வருவேன்னு நினைச்சேன். அத்தை வருவாங்கன்னு நான் நினைக்கல. இம்முட்டு காலையில இம்முட்டு கோலப்பொடி எங்க இருந்து கிடைச்சதா? ஊர்ல இருந்தே கொண்டு வந்துட்டேன். மெட்ராஸ்ல இருந்தே பிளானோட வந்திருப்பீங்க போல. சாரிண்ணே. நீ எதுக்குமா சாரி சொல்ற? என் மச்சான் நல்லா படம் வரைவாருன்றது எனக்கு ரொம்ப பெருமை தானே. என்னடா இப்படி ஆயிடுச்சு? இம்முட்டு நாள் இந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுத்துக்கிறது. கவலைப்படாத, இனிமேல் ஒன்னையும் சேர்த்து பத்திரமா பாத்துக்கிறேன். அட போட, நீ வேற. உள்ள வாங்க மாப்பிள்ள, வாசல்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கோம். வாங்க உள்ள வாங்க. ஏய், எடுத்துட்டு வாடி இத. உள்ள வாங்க. எப்படிரா இப்படி எல்லாம் சொதப்புற? உங்க அம்மா தான் வாசல் தெளிக்க வருவாங்கன்னு என்ன ஜோசியமா தெரியும்? அப்படியே வந்தா கூட இத பார்த்துட்டு இப்படியா கத்தணும்? நிஜமாவே ரொம்ப சொதப்பிட்டணும். ரொம்ப ரொம்ப. ஏண்டா, எப்படியெல்லாம் லவ் பண்றதுன்னு ரூம் போட்டு யோசிப்பியா? உனக்கே இந்த மேட்டர்லாம் கொஞ்சம் பழசா தெரியல? எப்படி தெரியும்? 5-6 லவ் பண்ணியிருந்தா ஆளுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிருக்கலாம். வந்ததும் ஒரே லவ். நானே பண்ணுவேன். டேய், உடனே புழுகாத. என்னதான் இருந்தாலும் யாமினி தானே உன் முதல் லவ். என்னமோ ஏற்கனவே வேற யாரையும் லவ் பண்ணாத மாதிரி பேசுற. நீ தான் நினைச்சு ரியல் லவ். அதெல்லாம் இன்ஃபாக்சுவேஷனு. அடுத்த ஒருத்தி கிடைச்சா என்ன இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவ? சேச்சா, யாமினி தான் இன்ஃபாக்சுவேஷன், நீ அஃபெக்ஷன். வழியுது, தொடச்சுக்கோ. இன்னைக்கு அண்ணன் நல்ல மூட்ல இருந்துச்சு, அதனால தப்பிச்ச. முன்னாடியா இருந்தா இந்நேரம் வாங்கி கட்டியிருப்ப. அதான் மச்சான் மாப்பிள்ள எல்லாம் இப்போ ஒண்ணு சேர்ந்தோம்ல. அப்படியா? ஆமா, அக்கா பிரச்சனைக்கு அப்புறம் நாங்கெல்லாம் இப்ப தோஸ்து படா தோஸ்து. நீ தோஸ்து இல்ல, அண்ணன் உனக்கு கோவிலே கட்டி இருக்கு. இது எதுக்கு? நகை விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். ஏன் மீனாச்சி இதெல்லாம் போய் எதுக்கு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிற? நகைக்காக வீட்டை விக்கிறேன்னு சொன்னிச்சு, வேற வழி இல்லாம நான் சொல்லிட்டேன். என்ன சொன்ன உங்க அண்ணன்? பயங்கர சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. அநேகமா இறுக்கி அனுச்சு உனக்கு ஒரு உமா கொடுத்தாலும் கொடுக்கும். உங்க வீட்டுல ஒன்ன தவிர எல்லாரும் கொடுப்பாங்க போல இருக்கு. ஏன் நான் மட்டும் கொடுக்க மாட்டேன்னா என்ன? குடுப்பியா மீனாட்சி? ஆமா, இப்பவே இந்த செகண்டே டன். குடு 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 குடு. இது கண்ணத்துல எல்லாம் இல்ல, கண்ணை மூடு, எனக்கு வெக்கமா இருக்கு. இவகிட்ட கண்ணை மூணா பாட்டி கிட்ட மாட்டி விடுவா. இப்பதான் பாட்டி இல்லையே.
தம்மெல்லாம் அடிப்பீங்களா? இல்லைங்க. அடிக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைங்க, வேணாம். இது ஒன்றும் டெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு இல்லை, வேண்டாம். அடிக்கிறது இல்லையா? தம்மு கிடையாது. ஆனால் அப்பா ஊரில் இல்லை, வேணா சாயந்தரம் போகலாம். எதுக்கு? பீரில் அடிப்பீங்கல்ல? ஐயோ வேணாங்க. என்ன மரியாதையா? இல்லைங்க, பீர் குடிச்சா அப்புறம் ரொம்ப வளருவேன். இதுக்கு தப்பா பேசி எதுவும் பஞ்சாயத்து ஆட்டக்கூடாதுல. அதுவும் இல்லாம இப்ப நிறுத்திட்டேன். அப்படியா? ஒரு 3 மாசம் ஆச்சு. 3 மாசமா குடிக்கிறது இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்? மீனாட்சிக்கு பிடிக்கலன்னா மதான். சாரி. எதுக்கு சாரி எல்லாம்? எதுக்குன்னு சொல்கிறது, 1 2 நமக்கு நடுவில் எவ்வளவோ நடந்திருக்கு. தப்பு ஏமாலையும் இருக்குல்ல. அதுக்கு தான் நீங்கள் சாரி சொன்னீங்களே. நான் பண்ண தப்புக்கு நானும் சாரி சொன்னேன். பரவாயில்லைங்க. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. எது? இல்லை, அந்த 100 பவுனு நீங்கள் தான் போடுறீங்கன்ட்டு. கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தேவையில்லாத பிரச்சனைகளை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதுக்காகலாம் உங்களை மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் மாற்றிக்க முடியாது தான். வேறு ஏதாவது பிரச்சனைடா, அப்போ எது சரின்னு போடுதோ அதைத்தான் நான் செய்வேன். இந்த விஷயம் ரொம்ப நாளாக பொறுத்துட்டே இருந்துச்சு. மீனாட்சி சொன்னதுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருக்குது. இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? ஐயோ, அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. எங்க அம்மா பண்ணது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் எனக்கு அவங்க அம்மா, அவங்கள விட்டு கொடுக்க முடியாது. உங்கள் அம்மான்றதுனால நான் எல்லாத்துக்கும் வாய மூடிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல? இல்ல, நான் என் சைடை சொன்னேன். இல்லை, நானும் என் சைடை தான் சொன்னேன். கரெக்டு தான். மீனாட்சி சில விஷயங்களை ஈஸியாக மறந்துட்டு உங்களை ஏற்றுக்கிட்டா. அது என்னால் முடியல. ஒரு ஆளை முத பார்க்குறப்ப அவன் எப்படி நடந்துக்கிறான்னு ஒன்று இருக்குல்ல. நம்மளோட முதல் சந்திப்பிலே நீங்கள் மீனாட்சி அவமானப்படுத்திட்டீங்க. நமக்குள்ள கைகளை பாய் போச்சு. அதுக்கப்புறம் உங்களை எப்போ யோசிச்சாலும் அதான் முதல்ல வந்து நிற்கிது. புரியுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அது ஜாஸ்தி ஆகிட்டே போச்சா. இப்போ கூட உங்களை எனக்கு பிடிக்குமான்னு என் மனசுக்குள்ளே நானே கேள்வி கேட்டு பார்த்தா பதிலே இல்லைங்க. அப்படியே அமைதியாச்சே இருக்குது. ஆனால் உங்களை எனக்கு பிடிக்காதான்னு கேள்வி கேட்டு பார்த்தா முன்னாடியெல்லாம் ஆமாண்டு உடனே பதில் வந்துடுறேன். இப்போ அது இல்லை. நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கான்றதெல்லாம் கேள்வி இல்லைங்க. என் தங்கச்சிக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு கஷ்டம்டா, அவளுக்கு வலிக்குது. அதனால் அவளோட சேர்த்து உங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கிற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கலன்னு பேசுகிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு நடந்திருக்கு. என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தீங்க. அது எதுக்காக வந்து நின்னீங்களோ, எங்கள் அக்காக்காக வந்து நின்னீங்களோ இல்லை உங்கள் தங்கச்சிக்காக வந்து நின்னீங்களோ, ஆனால் வந்து நின்னீங்க. யாராச்சும் நல்லா தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்தா எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து நின்று இருக்காரு. நாம விரும்புகிறோமோ இல்லையோ, எங்களுக்கு முதல்ல வேண்டப்பட்டவங்க நீங்கள், உங்களுக்கு முதல்ல வேண்டப்பட்டவங்க நாங்கன்னு ஆயிட்டோம். ஆரம்பத்தில் இதெல்லாம் எனக்கு புரியல. கட்டின புடவையோட மீனாட்சி மட்டும் வந்தா போதும் தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, பொண்ணு மட்டும் இல்ல, அவளோட சேர்ந்து அவ பின்னாடி இப்படி ஒரு சொந்தமும் கிடைக்குதுன்னு. அவங்க நம்ம நல்லது கெட்டதுக்கெல்லாம் இப்படி வந்து துணையா நிப்பாங்கன்னு எனக்கு அப்ப தெரியல. அதான் உறவுங்கிறது. அதனாலதான் நானும் மீனாட்சி உங்க வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிச்சேன். காதலிக்கிறதுக்கு 2 பேர் போதுங்க. ஆனா கல்யாணம் பண்றதுக்கு 2 குடும்பம் வேணும். 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து செஞ்சா தான் அதுக்கு பேர் கல்யாணம். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இப்போ கூட உங்க அம்மா மூஞ்சியை பார்க்குறப்ப எனக்கு மீனாட்சி உங்க வீட்டில் கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்லை தான்.
ஆனால் எல்லா விஷயமும் ஒன்றா நடக்காதுல்ல. நல்ல மாமியார் அமைஞ்சு பையன் செய்யலன்னு என்ன பண்ண போகிறான்? அதனாலவே அதுக்கு சம்மதிச்சேன். உங்கள் அம்மா அவளை கஷ்டப்படுத்தாமல் பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன். இதெல்லாம் கூட இப்போ ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்டா, நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு கையை கொலிக்கிட்டு இருக்குன்ற அவசியம் இல்லை. அதெல்லாம் முடியும்னு எனக்கு தோணலை. ஆனால் தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்க வேணாம்னு தான். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். தங்கச்சியை நல்லபடியாக மட்டும் பார்த்துக்குங்க. அவளுக்கோ அவள் வாழ போகிற குடும்பத்துக்கோ எது ஒன்றுன்றாலும் நான் முன்னாடி வந்து நிற்பேன். அவ்வளவுதான். அப்புறம் நான் நினைச்ச அளவுக்கு நீங்கள் ஒன்றும் மோசமான ஆள் இல்லை. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நானும் மோசமான ஆள் இல்லை. புரியுது. வரேங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நேரம் ஆட்டம் காட்டினால இந்த வாங்கி அடிச்சியா? வாங்கடா வாங்கடா வாங்கடா, ஆம்பளை தான் வாங்கடா. சிக்கினியா சாவு. அடிச்சியா? வாங்கடா வாங்கடா, ஜென்ஸ் கொசு வந்தா வாங்கடா வாங்கடா. நல்ல வேலை சீக்கிரம் வந்த, இல்ல உங்க ஊர் கொசுவெல்லாம் கொன்னு இருப்பேன். சொம்பல என்ன பாதாம் பால்சா? ஆமா, பாதிய குடிச்சிட்டு எனக்கு தந்தனா நான் குடிப்பேன். ஏய் பொறுடா பொறு. கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போகும்போது அடிக்கிற வெயிலுக்கு கிணத்து தண்ணி ஒரு வேளை வத்திருச்சுன்னா இதெல்லாம் நல்லா பேசு. என்ன இது? பால் இல்லையா? தண்ணி, டார்ச் லைட், இது அமிர்தாஞ்சு. என்ன கிழவன் நினைச்சியா இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறா? அதெல்லாம் தெரியாது. எங்க ஊர்ல யூஸ் பண்றோமோ இல்லையோ, இதெல்லாம் தூங்கும் போது தலைமாட்டுல இருக்கும். நல்லாதான் உக்காரேன். பயங்கரமான கொசு. கொசு ஒண்ணு இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளைட் மாதிரி ஏறி உக்காந்து நேரா ஊருக்கு கொண்டு போய் விட்டுரும் பொழுது. கொசுனா உள்ள வந்து படுக்கலாம்ல. ஐயா எதுக்கு வம்பு? ஏண்டா இதுல என்ன வம்பு இருக்கு? நான் பயங்கரமா உருண்டு புரண்டுலாம் தூங்குவேன். தூங்கு. ஊர்லனா ட்ராக் சூட் போட்டுருப்ப, பிரச்சனை இல்லை. நீ வேற உங்க அப்பா வேட்டியை கொடுத்துருக்குற. நான் உருள்ற உருள்ல வேட்டி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் இருப்பேன். சரிடி. உங்க அண்ணன் என்கிட்ட பேசினா. என்ன சொன்னுச்சு? நீ பார்க்காம போயிட்ட. ஒரு பயங்கரமான பாசமான காதல் காட்சி. நீ சொன்ன மாதிரி சும்மா உம்மா கொடுத்து அசைச்சிட்டான். மீனாட்சி, உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சதுனால தான்டா எல்லாம் நடந்துச்சு. முதல்ல உன்னை பிடிச்சது, அப்புறம் உங்க அப்பா, அப்புறம் ஆச்சி, உன் தங்கச்சிங்க, உங்க அம்மா. இப்ப இந்த லிஸ்ட்ல அண்ணனும் சேர்ந்தாச்சா? எஸ். நானும் வீட்டுல ஒரு ஆள் தானே. என்னாச்சு உனக்கு? என்னமோ தெரியல மீனாட்சி. வீட்டுல நீங்க எல்லாம் பேசினப்ப வராத சந்தோஷம் உங்க அண்ணன் பேசினப்ப வந்துச்சு. அதுதான் எப்படின்னு தெரியல. பட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்ல விஷயம் தானே ஹாப்பியா இருக்கிறது. மீனாட்சி. என்ன மீனாட்சி? அடடா மீனு குட்டி. ரொம்பத்தான். இந்த சந்தோஷத்தை அப்படியே டபுள் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோமா? என்ன பண்ணணும்? உன் மடியில அப்படியே தலைய ஆள விடுறியா? நான் கிளம்புறேன். என்ன மீனாட்சி? என்ன நோன மீனாட்சி? சின்ன பப்பா இவரு மடியில படுத்துப்பாரா, நாங்க தட்டி கொடுத்து கதை சொல்லணுமா? ஏய் என்னடி, உன்னை பாக்கிறதுக்காக 600 மைல்ல இருந்து கிளம்பி வந்துருக்கா. ஒழுங்கா கவனிச்சு அனுப்பிடி. அதான் கவனின்னு கவனிக்கிறோமே. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதெல்லாம் செல்லாது. இந்த கதெல்லாம் வேணாம். எனக்காக ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடணும்? நம்ம பாட்டுதே. நல்ல பாட்டா பாடுறே. ராசாத்தில பாடுறே. அதான் என்ன பாட்டுன்னு கேக்குறேன். 2 ராக்கோழி முழிச்சு நிக்குது அந்த மாதிரி.
என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். சரிம்மா, ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடு. லாலி லாலி பாட்டு பாடட்டுமா? சிப்பிக்குள் முத்து ராஜா சார் சாங் சூப்பர், பாடு. ஆனா நீ என்ன அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டே பாடணும். ஓஹோ, தட்டி வேற கொடுக்கணுமா? ஆமா, நான் தூங்க வேணாமா? தட்டி கொடுத்துட்டா போச்சு. லாலி ஐயோ, லாலி ஐயோ, அம்மா லாலி நிறுத்துறியே. அப்பா, இது பேர் தட்டி கொடுக்கறது இல்லடி, துணி துவைக்கிறது. இன்னும் தட்டி கொடுக்கவா? வேணாமா? இருடி, எனக்கும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். அன்னைக்கு கட்டி புடிச்சு உன்னை ஒரு இச்ச கொடுக்காம விடுறா இல்லையா பாரு. கடவுள் மேல எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்காரு, நிச்சயமா எனக்கு உதவி பண்ணுவாரு. ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. Thank you God. டேய், அப்படிலாம் சிரிக்காத, எனக்கு பயமா இருக்கு. பொம்மாயி, இப்போ நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாரு பொம்மாயி. உன்னடா பக்கத்துல வந்து ஒரு உம்மா குடுக்க போற பொம்மாயி. சரவணா வேணாம். கட்டி பூடிடா, கண்ணாடா கண்டுபூடி கட்டி பூடிடா. வேணாம் சரவணா. உன் பக்கத்துல வர மீனாட்சி, அப்படியே பக்கத்துல வர உம்மா குடுக்க போற. உன் பக்கத்துல வர மீனாட்சி. வேணாம் சரவணா, வேண்டாம், சொன்னா கேளு. வந்துட்டு நான் ஒன்னும் சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு மோசமான இல்லமா, நாங்களும் டீசென்டானவங்க தான். போடா. டேய், வேஸ்டடா நீ. வேஸ்டா? கண் கலங்கி நம்மள பாராட்டுவான்னு பார்த்தா கிளாஸ் தூக்கி போட்டு போறா. இவ கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல. எத்தனை வாட்டி குளிச்சாலும் புழுக்க போக மாட்டேங்குது. என்ன வெயிலு, என்ன வெயிலு. உள்ள வரலாமா? வேணா இரு. சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? என்னடா இது, கரண்டிக்கு மேல லுங்கிய கட்டிக்கிட்டு தோல்ல துண்ட போட்டுட்டு நிக்கிற? மறந்துட்டேன். என்ன மறந்த? சட்டெல்லாம் அழுக்கா இருக்குது. மதுரையிலே 2 டிஷர்ட் வாங்கணும்னு நினைச்சேன், சுத்தமா மறந்துட்டேன். ஏய், என்னடி சிரிக்கிற? முதல்ல இந்த சட்ட பிரச்சனைக்கு ஒரு வழி பண்ணு. ஜாக்கெட் வேணா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? என் சட்டை வேணா உன் தோச்சு கூட, உனக்கு புண்ணியமா போவோம். ஹலோ, இங்க என்ன மீனாட்சி கிளீன் வாஷ்னு போர்டு மாட்டியிருக்கா? ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு சட்டை தோச்சு கொடுக்கறதுல என்ன தப்பு? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்ப என்ன பண்றது இப்ப? என்ன கேட்டா அந்த அழுக்கு சட்டையை போடு, கடையெல்லாம் திறந்த பிறகு பனியன் ஏதாவது வாங்கிக்கலாம். ஒரு தடவை அழுக்கு பண்ணிட்டா என் சட்டை நானே போட மாட்டேன். என்னம்மா மாப்பிள்ளை இந்த கோலத்தில் நிற்கிறாரு? சட்டை எதுவும் எடுத்துட்டு வரலையா? போட்ட சட்டை அழுக்காயிடுச்சு. நம்ம ஊர்ல வீணா போனவங்க கடையை திறக்கவே பௌர்ணமியா இருமேம்மா. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவர் இப்படி நிக்கிறது அவருக்கு பிரச்சனை இல்லை, பாக்குற நம்மளுக்கு தான் பிரச்சனை. நான் எடுத்து போடாத புது சட்டை 2-3 இருக்கு, வேண்டாம் அதை எடுத்துக்கிற சொல்லு. என்னம்மா குடனு? இந்தாம்மா, எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிற சொல்லு. என்ன உங்க அண்ணனுக்கு பாசம் பிச்சுக்கிட்டு அடிக்குது? அடிக்கிறதா இருந்தாலும் அன்பு காட்டுறதா இருந்தாலும் அண்ணன் ரெண்டுலயும் எக்ஸ்ட்ரீம் தான். சைக்கிள் கேப் கட்சா போதுமே, உடனே உங்க அண்ணனுக்கு ஒரு விளம்பரம் ஓட்டுருவிய. இதுல எந்த ஷர்ட் பிடிச்சிருக்கு? 3மே நல்லா இருக்குது, அப்படியே எடுத்துவா. கப்பல்ல பொண்ணு வந்தா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணும் பானா. ஒழுங்கா ஒரு சட்டையை எடு. இது ஓகே, நீ
வெளிலப்பா, நான் சட்டை போடணும்ல. பரவாயில்ல போடு. நான் லுங்கிலாம் கட்டி தான் சட்டை போடுவேன். கருமுண்டா, ஷர்ட் போடுறதுக்கு எதுக்கு லுங்கிய கட்டணும்? இல்ல, இது இடுப்பு கீழே வரைக்கும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும்ல. சீக்கிரம் வா.